ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மாஸ் கஜேந்திரன் பேசுறேன். கேப்டன் அவருடைய பெரிய பையன் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அரசியல் காலத்துக்கு வந்திருக்காரு. சாதாரண ஒரு சின்ன பையன் தான், என் வயசு தான் பாத்தீங்கன்னாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாகரிகமா பேசணும், ஆனா நாகரிகத்தை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து அவர் மீது மீடியா முழுதுமே விமர்சிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அவர் மீது மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணம்? வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். அது பாட ஆரம்பிச்சிட்டாரு. பிரபாகரன் என்ன பண்றாரு? ஓடுறாடே ஓடுறாடே அப்படின்றாரு. யாரு சொல்றாரு? மக்களை பார்த்து நம்மளும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு ஓடுறா ஓடுறான்றாரு. ஆனா ஓடி போனது யாரு? இவர் தான் ஓடினாரு. அதிமுக ஓடி போய் கொஞ்ச நாள் இருந்தாரு, இப்ப திமுக ஓடி போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. இவர் தான் மாத்தி மாத்தி ஓடிங்கிறாரு. ஆனா அவர் மக்களுக்கு என்ன சொல்றாரு? ஓடுறா ஓடுறான்றாரு. இவர் தான் முதல்ல ஓடணும். ஏன்னா ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறீங்க, குட்டையில உந்த மட்டம் மாரியா. அரசியல் விவாதம், மக்களின் உண்மையான குரல். ஒவ்வொரு நாளும் உங்கள் முன் உண்மையை உறக்கச் சொல்வோம். இது உங்கள் மேடை. இணைந்திருங்கள். பிரபாகரன் அவர்கள் என்னென்னலாம் பேசினாருன்றத பத்தி நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா பேசுவாரு. நண்பா வணக்கம். நண்பா வணக்கம். சோ பிரபாகரன் அவர்கள் என்னென்னலாம் பேசினாரு? ஏன் அவர் மீது மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மீடியாவும் ஏன் அவரை பத்தி பேசுது? ஏன் அப்படி பேசுனா, விஜயோட வெற்றி யாராலுமே ஏத்துக்க முடியல, பொறுத்துக்க முடியல. ஆமா, ஏத்துக்க முடியல, பொறுத்துக்க முடியல. அது இவருக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்னு நேத்து பேசின ஒரு மேடையில நம்மளால பார்க்க முடியுது. அவரு நம்ம முதலமைச்சர் கரூர்ல பேசும்போது பேசியிருந்தாரு. என்ன பேசினா, ஓடு ஓடுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடினார் இல்லையா? ஓடு 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 ஓடு. ஆமா, இன்னைக்கு இவரு பாட ஆரம்பிச்சிட்டாரு. பிரபாகரன் என்ன பண்றாரு? ஓடுறாடே ஓடுறாடே அப்படின்றாரு. யாரு சொல்றாரு? மக்களை பார்த்து நம்மளும் சொல்றாரு, மக்களை பார்த்து நம்பியும் சொல்றாரு, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் சொல்றாரு, விஜயும் சொல்றாரு ஓடுறா ஓடுறான்றாரு. ஆனா ஓடி போனது யாரு? இவர் தான் ஓடினாரு. அதிமுக ஓடி போய் கொஞ்ச நாள் இருந்தாரு, இப்ப திமுக ஓடி போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. இவர் தான் மாத்தி மாத்தி ஓடிங்கிறாரு. ஆனா அவர் மக்களுக்கு என்ன சொல்றாரு? ஓடுறா ஓடுறான்றாரு. இவர் தான் முதல்ல ஓடணும். ஏன்னா ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறீங்க, குட்டையில உந்த மட்டம் மாரியா. எங்கேயாச்சும் கட்சி வளர்க்கறதுக்கான ஐடியாவே காணாங்க. ஏதோ ஒரு அவங்க அம்மாவை மட்டும் எப்படியே ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு எப்படி ஜெயிக்க வச்சாங்க? ஏதோ கூட்டணி திமுக காரன் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானா, இல்ல கேப்டன் சொந்தக்காரன் இது ஜெயிக்க வச்சானா தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு புழுக்குள்ள ஜெயிச்சிட்டாங்க. நல்ல வேலை சட்டசபைக்கு போயிருக்காங்க. அவங்க ஜெயிச்சது காரணம் விஜயகாந்த் அவர்கள் மீது மிக அன்பு அக்கறையும் நிறைய மக்களுக்கு பார்த்தா இருந்தது. சாதாரண ஒருத்தவங்களுடைய இறப்பு மாரி இல்ல, ஒருத்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சவங்க, மிகப்பெரிய ஒரு கடவுள் சமம் பாக்குறவங்க, அப்படி ஒரு மரணம் தான் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு இருந்தது. அந்த வெற்றி தான் இன்னைக்கு தேமுதிகவை ஸ்டெடியா நிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. மிகப்பெரிய கம்பி மாரி நிக்கிறதுக்கு என்ன காரணம்? சோ கேப்டன் ஒரு பேருனாலதான், கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஆளுமை தான். அது இல்லைன்னா தேமுதிக என்ற ஒரு கட்சியை இன்னைக்கு காணாம போயிருக்கோம். அப்படிப்பட்டவரு ஏன் இன்னைக்கு அப்படி பேச மாட்டாரு? அவர் அந்த அளவுக்கு நுனிக்கா ஸ்டைலா நல்லா அழகா பேசுவாரு. அவரு பேசல, அவர் இருக்கிற அந்த வாடகை வாய் தான் பேச வைக்குது. அவர் இருக்கிற அந்த இடம் திமுக ஒரு இடத்துல ஏங்க நீங்க பேசிதான் ஆகணும், உங்களுடைய நேரம் இதா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் விஜய் அண்ணன் நம்மளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட என்ன குறைனா, அதான் சொல்றேன், இவரு ட்ரிக்கி பின்னாடி போச்சுன்னா நம்மளும் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் விஜய் மாரி ஆகலாம்னு நினைக்கிறாரு. விஜய் என்ன பண்ணாருன்னா, பாத்தீங்களா எலெக்ஷன் தேர்தல் அப்ப என்ன பண்ணாரு? யார பத்தி எதை பத்தி நினைக்காம ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒண்ணு திமுக, ஆமா, ஒண்ணு ஸ்டாலின் ஐயாவுக்கும் எனக்கு தான் போட்டின்ற மாதிரி அவர் மேடையில பேசினாரு. இப்ப இந்த ட்ரிக்கி ஒரு கையில எடுக்கிறாரு. இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டிய, ஒன்னு எனக்கு ஒன்னு விஜய் அண்ணாவுக்கு அப்படின்னு உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க எடுபடாது. ஏன்னா மக்கள் ஆல்ரெடி நீங்க திமுக பக்கம் போனதே மக்களால இன்ன வரைக்கும் ஏத்துக்க முடியல. சொல்றது புரியுதா? நீங்க அந்த பக்கம் போயிருக்க கூடாது. நீங்க விஜய் மாதிரி நீங்க தனித்து நின்றுந்தா கூட 10-15 தொகுதி நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஒரு இடம் இருக்குது, அது மக்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா நீங்க அது புரிஞ்சுக்காம நீங்க போய் திமுக கூட்டணி வச்சதே தப்பு எனக்கு தெரிஞ்சு. அங்க போய் நின்னது அப்புறமா மீண்டும் நீங்க விமர்சனம் பண்றது எல்லாமே ஒரு டோல் மெட்டீரியலா தான் மாறுதே தவிர மக்கள் உங்க பக்கம் வரவேற்கிற மாதிரி தெரியல. ஆக்கப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர்னு ஒரு பேர் வாங்கலாம் நினைச்சாரு. ஆக்கப்பூர்வமா ஒரு சிரிப்புடைய காணொலிகள் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, அவர் பேசினாலுமே மிகப்பெரிய ஒரு ஆமா பயம் உருவாகும், மரியாதை உருவாகும், பயம் கலந்த ஒரு மரியாதை உருவாகும். ஓகேங்களா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு பையன், அவங்களுடைய பையன் வரும்போது பேசக்கூடிய நாகரிகமா பேசணுன்றதுதான் எங்களுடைய கருத்து. ஓகேங்களா? அதை தாண்டி என்னென்னலாம் பேசினாரு? அதுதான் வந்து நிறைய பேசினாரு. அது எதை பத்தினா அந்த கன்னடா தண்ணி ஊறத்தை பத்தி தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. இத்தனை நாள் எங்க இருந்தாரா? இத்தனை நாள் எங்க இருந்தாரா? இதனால எங்க இருந்தாரு நம்மளுக்கும் தெரியலையா? இல்ல, அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய காணொலிகளும் சரி, அவருடைய செயல்பாடும் சரி, அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஓகேங்களா? ஆனா திடீர்னு அவர் பேசுறதுக்கான காரணங்கள் என்ன? காரணம் என்னன்னா, அதுதான் அந்த திமுக சார்பா நிக்கிறதால அவங்க தான் வந்து பேச வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ அப்படி. ஏன்னா எப்படி சொல்லியிருப்பாங்களா, ஏமா நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பையனை பேச சொல்லு, அதை தாண்டி பார்த்தனாக்கா அவர் அரசியல் களத்துக்கு ஜெயிக்கணும், ஸ்டெடியா நிக்கணும் அப்படின்னு வளர்ந்து வரணும்னா முன்ன விமர்சனம் பண்ண சொல்லு, திட்ட சொல்லு, என்ன வேணாலும் பண்ண சொல்லு. ஆனா அவர் இருக்கிறாருன்றத காமிச்சுக்க சொல்லு. அந்த நிலைப்பாடை யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா இல்ல இவரே நினைச்சுக்கிட்டாரான்றது தெரியல. ஓகேங்களா? அவர் பேசுனது யாருக்கும் மக்களுக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு தான் வந்து பேசியிருக்காரு. ஆனா வந்து அவர் இன்னும் பேசுறதுக்கு நிறைய ஒரு மாநாடு, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்துனாங்க. ஆமா நான் பார்த்தேன். அந்த மாநாடுல பிரபாகரோட பேச்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாதனமா இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் போல பார்த்தா பேசினாருன்னு பேரும் வாங்கினாரு. அதை தாண்டி மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு அரசியல் நடத்துறாரு, சோ இது வந்து நாகரிகமான ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு ஒரு பேர் வாங்கினாரு. ஆனா 2 செகண்ட்ல இப்படி ஒரு பேரு வந்து வாங்குறீங்கன்னா தேவையானா இது ஒரே ஒரு காரணம் திமுக தான். ஏன்னா திமுக மீது மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வச்சாங்க. பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பேரை வந்து இன்னும் இதுவும் பண்ண முடியல அவங்களால. அதான் கேப்டன் இருக்கும்போது பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் மன்றம் இருந்துச்சு. மன்றத்தின் மூலம் தொண்டர்கள் உருவாக்கி வச்சிருந்தாரு. எங்க ஊர்லயும் இன்னுமே இருக்கு. அப்படிலாம் உருவாக்கி வச்ச ஒரு சாம்பார் இதுவை வந்து ஈஸியா வந்து இவங்க வச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆதரவு இல்லாத ஒரு கட்சியா நிலைப்பட இவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது திமுகவை விமர்சனம் பண்ணவரே அதிகமா யாருன்னு கேட்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். என்னன்னு விமர்சிச்சாரு? திருட்டு திமுகன்னு சொன்ன முதல் இவரு தான். ஆமா, திருடுன்னு சொன்ன முதல் இவரு தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா இவரு தான் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொன்னாருன்னா, மோசமான ஆளுங்க இந்த கரண்டோட ஆஃப் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொன்னவரும் இவரு தான். ஸோ இந்த மாதிரி திமுகவினுடைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்தா கடுமையை விமர்சிச்சவரும் இவர் தான். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை திமுக கூட கூட்டணி போய் வைக்கும் போது அது மக்கள் ஏத்துப்பாங்களான்னா மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. ஏத்துக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. அங்க போய் வச்சு தப்பு. அதனால திமுக கூட யாரும் கூட்டணி வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல வரல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய எதிர்த்த ஒரு கட்சியில போயிட்டு மீண்டும் நீங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க இணைஞ்சதுனால அது மிகப்பெரிய கேள்விக்குறியா உருவாச்சு. கேப்டனுக்கு குடிகாரன்னு பட்டம் கொடுத்ததே திமுக தான். அப்படியா? ஏன்னா இப்ப நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், கேப்டன் என்ன பண்ணுவாரா, மேடையில பேசும்போது அவர் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, உங்களுக்கு நீ ஒரு இடமா நின்று பேச முடியாது, இந்த கால் எல்லாம் மறுத்து போயிடும், அதனால நீங்க ரெஸ்ட் தான் எடுக்கணும், நீங்க வந்து மேடையெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னா. ஆனா அதை மீறி மேடை போட்டு பேசினவர் கேப்டன். அப்படி பேசும்போது தள்ளாடுவாரு. ஆனா திமுக காரன் என்ன சொன்னா, இவன் குடிச்சிட்டு வந்து பேசுறான் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு திமுக தான் சொன்னது. வடிவேலு வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில போய் நீ கூட்டணி வச்சிருக்கிய, கூட்டணி வச்சது பரவாயில்ல, இப்ப மீண்டும் உங்க கட்சி பேரை கெடுக்கும் விதமா மேடையில போட்டு பேசுறது எல்லாமே. கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்லி நீ எல்லாம் ஒரு கேப்டனு, தண்ணி மேல இருக்கிறவன் தானே கேப்டனு, என்னிடம் தண்ணியிலே இருக்கிறவன் கேப்டன் கிடையாதுன்னு வடிவேலு விமர்சனம் பண்ணவர் அதே மேடையில. அந்த மேடையில வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நாகரிகமான ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடத்தினாங்க பேசுனாங்கன்னா கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில போய் நீங்க இணையும் போது மக்கள் கண்டிப்பா அதை ஆதரிக்கல, கண்டிப்பா வெறுப்பு உருவாயிச்சு. தனித்து நீ போட்டிட்டு இருந்தா கூட கண்டிப்பா வெற்றி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இல்ல ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு மரியாதைக்கு கண்டிப்பா அனைவரும் ஓட்டும் போட்டிருப்பாங்க. இல்லைங்களா? இப்ப திமுக அவங்களை கூப்பிட்டதுக்கு என்ன காரணம், சோ விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு, மக்கள் எப்படி அவர் மேல அன்பு மரியாதை வச்சிருந்தாங்க என்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஓட்டை நம்ம மாத்தி, அந்த ஓட்டா மாத்தி நம்ம எடுத்துக்கணும் என்றதான் அவங்க கூட்டணியில இணைஞ்சாங்க. ஒருவேளை டிவிகேலே ஒரு ஆளா இருந்தாலும் கூட்டணியில இருந்தாலும் வெற்றி கழகத்துல இருந்தாக்கா இவனால வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் நான் தான் வெற்றி, சோ எங்களாலதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்ல ஆனா இவங்க கட்சியோட நிலைப்பாடே நாம் தமிழர் மாதிரி தான் இவங்க கட்சியே இருக்கு சொல்ல போனா. ஏன்னு கேட்டா இவங்க மிகப்பெரிய ஒரு நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய ஒரு கட்சி தேமுதிக தான். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு 3வது ஒரு கட்சியா தேமுதிக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கேப்டன் வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு. 2வது இடமா வந்து திமுக ஓரம் கட்டி உட்கார்ந்தாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்சி தேமுதிக. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து நெகை கடையில அடமானம் வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அடமானம் வச்சுட்டாங்க திமுக. இப்போ திமுகவோட பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸா தான் வந்து இன்னைக்கு பிரபாகரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டா அண்ணன் சொல்றவர் போயிட்டு மேடையில போயிட்டு ஓடுறா வாடா போடான்ற மாதிரி எல்லாம் பேசுறது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணமா இருக்கு. ஓகே, இதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசிட்டு நினைக்கிறோம். உங்களின் ஒருத்தராக பேசிக்கின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அவர் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேமுதிக கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுங்க. நன்றி.